மட்டுமல்லாது வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் என்னை வேண்டி துதிப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வரத்தை கொடுப்பதற்கும் அதற்காக ஒன்றால் ஆக வேண்டியது ஒரு காரியம் கிடையாது. அதற்காக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என்று அழைச்ச யார் ஒண்ணு கிடையாது. போட்டுமா என்ன பட்டாவுக்கு ஏத்த பதிவிரத யாமாயிலும் எத்தாலும் கூடி வாழலாம் சத்தியனும் தேருமாறாக பேசுவாமாகி கூறாமல் சன்னியாசங்கள். சன்னியாசம் நான் போனதும் வார்த்தைக்கு சொல்றேன். இது பாருங்க, இதுவே போய் நான் சன்னியாசம் போய் ஓடி எடுத்து பிச்சை எடுத்தது யாருன்னா கேட்கறாங்களா? எம்மா ஏழுதமாதை கொண்டவன மதியாமல் பேசும் மெண்டி குடிக்கு அம்மன் அவளை விட வேறியா இல்லை என்று கண்டு கொண்டாலும் சுகமராது. பெரு நெருப்பு சாகலவன் துக்கம் துக்கம் ஏதோ பண்டு மறை திருவள்ளி கேணி வாழும் பார்த்த நிட சாரதியை பணிவோமே பாடிக்கிறாங்க. அது போல கணவனை யார் தூத்தி பேசுகிறார்களோ எது அந்த குடும்பம் சுகப்படாது. நீ என்ன கேட்க வேண்டும்? கேட்கக்கூடிய பொருளை கேளு. நான் போய் மனசுல வச்சிருந்தா ஐயா பக்தருக்கும் படைத்தல். ஆமாம், மும்மூர்த்தி இருக்கிறீங்க. இந்த மும்மூர்த்தியில அது இத்தரை உலகண்டனில் கத்தரை அதனால ஒரு நாள் தினத்துல நான் சத்திய உலகம் சென்றேன். அங்கே நான்முகன் பிரம்மதேவன் இல்ல சரஸ்வதி இருந்தார்கள். அவரிடத்துல நான் என்ன கேட்டேன், இந்த மும்மூர்த்தியில் இருக்கிறார்களே இந்த மும்மூர்த்தியில முதல் மூர்த்தியில முதல் தெய்வம் யாருன்னு கேட்டேன். சரஸ்வதி என்ன சொன்னாங்க, எல்லாவற்றையும் படைக்கக்கூடியவர் என் மன்னர் தான் முதல் தெய்வம் சொன்னாங்க. இரண்டாவது வைகுண்டம் சென்றேன். அங்க இடத்துல என் தமையன் இல்ல லட்சுமி தேவியார் இருந்தார்கள். அவர்களிடத்திலே இந்த வார்த்தை தான் நான் கேட்டேன். அவர்கள் என்ன சொன்னார்கள், அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம், அந்த அக்கிரமத்தை அழிப்பது என் மன்னர் கடத்தக்கூடிய சக்கரம், அந்த சக்கரம் மட்டும் இல்லன்னா அக்கிரமம் பெருத்து போய்விடும், அதனால அந்த அக்கிரமத்தை அழிப்பது என் மன்னர், அவர் தான் முதல் தெய்வம்னு சொன்னாங்க. ரெண்டு பேர் பெருமையை சொன்னாங்களே. ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது தானே. என்ன இந்த உலகத்தில இருக்க முடியாத ஜீவாத்மாவுக்கு எல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய ஆளு எங்க ஆளு தான். அவர் தான் பெரியவரு, பெரிய கடவுள் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. உங்ககிட்ட எதனா நீ சொல்லி வச்சிருந்தா தானே நான் சொல்றதுக்கு, குடும்பத்துல எதனா தெரிஞ்சா தானே நான் போய் எங்க வீட்டுக்கார இப்படி அப்படின்னு சொல்லலாம். வீட்டுல அது மாதிரி தான் இருக்கிறாங்க பொம்பளைங்க. அனைத்தும் தெரிஞ்சிருந்தாலும் வீட்டுல அவங்க பெருமையா அவங்களுக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கார தாழ்த்தி பேசுறதுக்கே வேக்கு பொம்பளைங்க இருக்காங்க வீட்டுல. அது போல அனைத்தும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த இருமாப்பாகப்பட்டது புருஷங்காரன் நமக்கு அடிமையாவே இருக்கணும் இருக்கிறாங்க. சரி நீ சொல்லலாம். உள்ளதை கேட்டா முதல் தெய்வம் யாருன்னு தெரியாது. அடி ஒத்தமியல் பாராடியே அடிமுடி காணாத அண்ணாமலை. நல்லா கேட்டுங்க நீங்களே. அது மட்டும் கிடையாது, மானிட மக்கள் எல்லாம் என்ன பெரிய ஆண்டவன் ஒன்று போற்றுவார்கள். குத்துவாங்க ஒரு இடத்துல கூட. ஜீவாத்மா அனைத்துக்கும் பெரிய ஆண்டவன் அவர் குத்துவாங்க. ஜீவாத்மா அனைத்துக்கும் ஜீவன் ஆடியாக இருக்கக்கூடிய ஆளு நான். ஆகையினாலே உலகத்திலே பெரிய கடவுள் யாருமே என்னை மிஞ்சின கடவுள் யாரும் கிடையாது. அப்ப உலகத்துல முதல் தெய்வம் யாரு? நான் தான். அப்ப உனக்கு தெரியாத முதல் தெய்வம்னா உனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. உனக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணாம். ஏன்னா
இங்க நான் வச்சு பேசினா மரியாதையான வார்த்தை. அவர் மறந்துட்டா கூட அவன் எடுத்து கொடுறான் பாரு. ஏங்க தவறி வருங்க ஒரு அவசரத்துல என்னங்க சொல்றது? தவறி தாவ மேல வச்சுட்டு ஐயோ வச்சதுன்னு சொன்னது கால் யாருக்கும் தெரியாது. கால் பட்டது. ஆமா சாமி. தொட்டு கும்பிடுக்குள்ள தான் தெரியும். ஆமா சாமி. அப்ப இந்த அவங்கள வச்சிட்டாங்க. ஐயோ அப்படி கிடையாது. ஐயோ அது மாதிரி கதையா? அவரே தெய்வமா நினைக்கணுங்க. கொஞ்சம் நாவ அடக்கம். அது சரிதாங்க. நாவ அடக்கம். சரிங்க. சரியா? எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். நான் வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியாது. அதுதான் பெரிய பயங்கரமான ஆயுதம். சொல்லு. உலகத்துல முதல் தெய்வம் நீங்க. ஆமா. உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்ல. இந்த சந்திர சூரியர் யாரு? சூரியன் சந்திரன் என்று 2 பேர் இருக்கிறாங்க. அந்த சூரியனும் சந்திரனும் அவர்கள் எங்கே தோன்றுகிறார்கள், எங்கே மறைகிறார்கள்? சூரியன் கூட கொல்லமா, சந்திரன் புளியாமழை உங்களுக்கு போய் மேல நீ வராது போ. பக்கத்து வீட்டுக்காரன் புளியாமழை ஊருக்கு போய் உங்களுக்கு சேர்த்துட்டாங்க. அந்த கதையை சொல்றேன். இரவிலே பிரகாசம் கொடுக்கும் சந்திரன். சந்திரன் அந்த சூரியனோ எனது வலது நேத்திரம், அந்த சந்திரனோ என்னது நேத்திரம். இரு கண்களையும் நான் மூடிக்கொண்டேன். ஆனால் உலகமே அசைவத்து விடும். வீட்டுல தான் சண்டை வருது போயாண்டாங்கண்ணா. நாராயணா எல்லாவற்றையும் கூட சொல்லு. நம்ம கெட்டி அடிக்கிற நீ அது லேசு நினைக்காத. பைரவ மூர்த்திடாது வச்சு தூக்கி போயிட்டு மாதிரி உனக்கு கூட தெரியாதா ராஜா? சுதி கானம் மதின்னு சொல்றமே, இந்த இசையோட பாடக்கூடிய சொல்றது கேளு. இசைக்கு தெரியும் தப்பு சொல்லலாம். என் பொருளை எடுத்து போயிடுச்சு. அது என்ன பொருள்? ஊறுகாய் போட்ட தையில வச்சுட்டு சாப்பிடு. அதுக்கு தாண்டா தெரியும். அந்த அந்த காலத்துல இந்த சிடி பிளேயர்ல பாத்தியா அகலமா இருக்கும். ஆமா, கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு எல்லாம் போடுவாங்க ரேடியா. அதுல புனல் மாதிரி இருக்கும் எதிர. அது என்ன இருக்கும் எதிர? நாய் படம் போட்டுக்கிறீங்க. அதுக்குதான் இந்த சுதி கெதி மதியின் கானம் எல்லாம் கரெக்டா தெரியக்கூடிய சரியா தெரியும். காத்துக்கு இருப்பாங்க போதுறானா கூட அது பார்த்து கொள்ளைக்கு தெரியாதா? அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால இந்த சூரிய சந்திரன் 2 நேத்திரன்ற. நீ கண்ண முடினா இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். கண்ணை தெரிந்தா உலகம் இருக்குன்ற. ஏன் சந்தேகம்னா முன்னொரு காலத்தில் மவுக்கல்யர் அவருக்கு தொழுநோய். மனைவியா இருக்கக்கூடிய நலாயினி என்ன செய்வாங்க, தன் கணவரை கூடையில நீ கம்பு நான் சொல்கிறேன் கோச்சிக்குவேன். ஏன்னா நான் நீ சொல்றது நான் ஊங்காட்டணுமா? உட்காருங்க. ஏன்னா தன் கணவரை கூடையிலேயே அமர செய்து செல்வார்கள். ஆமா, உணவு கொடுத்து குடும்பத்துல கீழே இறக்கி விட்டு உணவு கொடுப்பாங்களாம். அந்த நேரத்துல அவர் மவுக்கல்யரை தொழுநோயாச்சு. சாப்பிடுவாரு. சாப்பிடக்கூடிய நேரத்துல அந்த கட்டை விரல் இட்டு அந்த சாதத்துல விழுந்து விடும். அப்ப அந்த காலத்துல இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, கணவர் சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு வச்ச உடனே மீதி சாப்பாட்டு அவங்க பெண்கள் சாப்பிடுவாங்க. ஏன் அத மாதிரி சாப்பிட்டாங்க தெரியுமா? கணவர் சாப்பிட்டு கொஞ்சம் வச்ச உடனே அந்த சாப்பிட்டாதான் மீதி சாப்பாடு சாலோக சாமீப சாரூப சாட்சியம் சொல்லக்கூடிய 4ஆம் பதம் கிட்ட நல்லா மோட்சத்துக்கு முன்பாக பூவோடும் பொட்டோடும் அந்த அம்மா ஐயோ நல்லா மகராசிடா அவங்க எடுத்து வச்சவங்க கேள்றா. உலகம் இருந்தாலும் இன்னும் இருந்து இருக்காங்க தெரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சாத்த வைப்பார்கள். மவுக்களி சாப்பிட்டு வச்ச உடனே அந்த கட்டவர் எடுத்து அந்த சாதத்துல விழுந்து போச்சு. அம்மா நீ சாப்பிடுமா அப்படின்னு மவுக்களி வைத்தார். வைத்த உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்க, சாதத்தை எடுத்து பார்த்தாங்க. கட்டவர் எடுத்து போய் ரத்தமும் சீடும் வடிஞ்சிருக்குது. அந்த என்ன பண்ணாங்க, அந்த கட்டவரலை எடுத்து பொண்ணாக வைத்து விட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. இப்ப வேற பொம்பளைங்க சாப்பிடுவாங்களா? ஏன் சாப்பிட மாட்டாங்க? ஏன் ஒழுங்கா வந்து சாப்பிட்டா தானே. இதுல குடிச்சிட்டு வந்து தண்ணி பாதி சோறு தட்டுல உழவும். எப்படி எந்த பொம்பளை சாப்பாடு நாய்க்கு தான் வைக்கும். அதை போல செய்தாங்க. அப்படி செய்யக்கூடிய நேரத்துல எப்பொழுதும் போய் கூட அமர செய்து சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அவர் ஏற்கனவே மாண்டவர் ரிஷியாகப்பட்டவர். சாபத்தினால ஆணி மாண்டவராக தலைக்கேடாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். இவர் தொங்கிக் கொண்டிருப்பதை இந்த அம்மா பார்க்கல, கவனிக்கவில்லை. இவங்க போனாங்க. இந்த கூடையாகப்பட்டது அவர் மீது பட்டு அவருக்கு ஆட்டம் கண்டு விட்டது. ஆட்டம் கண்டு விட்டவனே, அடி பெண்ணே, நான் சாபத்தினால் தலைக்கீழாக தொங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை மதியாமல் சென்றாயே, உன் கூடை பட்டு எனக்கு ஆட்டம் கண்டு வழி தாங்க முடியவில்லை. நீ சாபத்தை கொடுக்க போறோம்னா அவர் நம்ம ஊந்து அழறாங்க. அழவும்
ஐயா ஐயா என் கணவருக்கு தொழுநோய் பிடித்து விட்டது. ஆமா. அதனால அவரை கூடையில சுமந்து கொண்டு செல்லுகிறேன். நான் வழியில கல் இருக்குமோ முள் இருக்குமோ தடுங்கி நான் கீழே விழுந்து என் உயிர் போவதற்கு இருக்குல்ல, என் கணவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு அது சிந்தனையிலே போனாய்யா. இப்போ வீட்டுக்குள்ள 2 குழா 1 குழா வாழுது. அந்த காலத்துல இங்க இருந்து கொஞ்சம் தொலைவு போய் குளத்துல தான் தண்ணி மூடணும். தலை மேல 2 குடம் இருக்கும், இடுப்புல 1 குடம் வச்சு வருவாங்க பொம்பளைங்க. அக்கம் பக்கத்துல பேசிட்டு வருவாங்க. அவங்களுக்கு சிந்தனை எங்க இருக்கும்? தலை மேல இருக்க குடத்து மேல தான் இருக்கும். உண்மைதான். அது போல ஐயா ஐயா என் கணவர் மீது நான் சின்ன உங்களுக்கு கவனிக்கவில்லை. அப்படி உடனே தெரிவிக்க பார்த்தார். உன் கணவருடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்து வந்திருந்தாலும் என்ன மதியாமல் சென்றாய். இந்த பொழுது விடிந்ததும் உன் மாங்கல்ய அரக்கணும் சாபத்தை கொடுத்தார். பொழுது விடிந்ததும் மாங்கல்யம் மரக்கடவுது. இந்த அம்மா கால்ல விழுந்து அழுகுறாங்க. அழுத உடனே சாபம் கொடுத்ததுதான். இந்த பொழுது விழுந்த மாங்கல்யம் வரும் அப்படின்னு சொன்னாரு. தெரிவிக்க அம்மா பார்த்தாங்க. ஐயா என் கணவரையே நான் தெய்வமாக நினைத்தது உண்மையாக இருந்தால் இன்னைக்கும் சுருக்கமான ஒரு கதை சொல்றேன். இது நரனா இருந்து தெய்வமா உண்மை யார வணங்குறாங்க சொல்றப்பா. இப்ப நம்ம வணங்குறது பூரா முருகன், அம்மன், மாரியம்மன், கடவுள் எல்லா கடவுளையும் வணங்குறோம். கடவுள் இதெல்லாம் தெய்வம். ஆமா, இதுதான் ஈஸ்வரி, உமா மகேஸ்வரன், பகவான் இப்படின்னு வணங்குறோம். நரன் நம்மளை போல மனிதர் இன்னமும் அவனை தெய்வமா வணங்கி கல்பனை ஏத்துறாங்க. அப்பேற்பட்ட ஆளு யார் அது? ஹரிச்சந்திரன் ஒரு ஆள் தான். ஒரே ஒரு பொய் சொல்லாத காரணத்துக்காக இன்னமும் அங்க கல்பனை ஏற்றி அவரை கும்பிட்டு அங்க போறாங்க ஹரிச்சந்திரன். சரிதா? ஆமா. அதே போல நம்ம என்ன சொன்னாங்க இந்த நலாயினி, ஐயா என் கணவரையே தெய்வமாக நினைந்தது உண்மையாக இருந்தால் இந்த கலியுகத்துக்காக தான் இருந்தாலும் இப்ப இந்த கலியுகத்துல ஒரு கடவுளை கோடான கோடி பேர்கள் போய் பாக்குறாங்களா, அவங்க யாரு சொல்லு? வடலூர் வள்ளலாராயிருக்கும் ராமலிங்கடிகளார். ஆமா, அவரும் தாய் வயசுல பிறந்துதான் கடவுளா மாற்றி வரும். பிள்ளையா பிறந்தா அந்த மாதிரி பேரும் புகழோடு ஒரு பிள்ளை பிறக்கணும். இவன் தான் பிள்ளை அப்படின்னு பேரு பிறக்கணும். அவரு ராமலிங்க சாமி தெரியுமா? அவர் பள்ளிக்கூடமே போவாதாடுறா. ஆமா, டிப்பர் எடுத்து போகுது. என்ன கேட்டு எங்க ஊர் ராமலிங்க டிப்பர் எடுத்து மண்ணடி அவரு ராமலிங்க சுவாமி பள்ளிக்கூடமே போவாத ஆளு. ஏன்னா அவங்க அப்பா பள்ளி அது கதை வேற இருக்குது. சரிதா? அப்படி இருக்கு நேரத்துல அந்த அம்மா சொன்னாங்க, இந்த பொழுது விடிந்தானே என் கணவரையே தெய்வமாக நினைந்தது உண்மையாக இருந்தால் இந்த பொழுது விடிய கூடாதுனாங்க. 7 நாள் பரியந்தம் பொழுது விடியவில்லை. கேள்றா, தேவர் மூவர் யாவர்களும் தத்தளித்தார்கள். யானை முதல் எறும்பு கடை 84 ஜீவராசிகளும் அழிந்து போய்விடும் போல் தெரிகிறது. பொழுது விடிஞ்சு பொழுது போனாதானே எல்லா விவரமும் நடக்கும். முடியாது எல்லாம் பத்திரா இருக்காரு. பார்க்கக்கூடிய நேரத்தில் இது நாரதரார் கேள்விவிட்டு, அதாவது நலாயினி கொடுத்த சாபம் அப்படி என்று தேவர்கள் எல்லோரும் வந்து அந்த அம்மா இடத்துல முறையிட்டாங்க. ஐயா என் கணவருடைய உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் இருக்க வேண்டுமானால் சாபத்தை மாற்றி கொடுக்கிறேன் அப்படின்னு உடனே உன் கணவருடைய உயிருக்கு ஆபத்து வராது, உனக்கு இருக்கக்கூடிய ஆயில ஆளுக்கு சரி பாதியாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க தேவர்கள். என் கணவருடைய ஆபத்து இல்லையே அப்படின்னு உடனே வராதுன்னு சொன்னாங்க தேவர்கள். ஆமா, இந்த பொழுது விடியணும்னு சொன்னாங்க. உடனே விடிஞ்சது. அப்ப இந்த 7 நாள் வரைக்கும் இந்த சூரியன் சந்திரன் எங்க போயிருந்தாங்க? அதுல தென்னங்கண்ணு என்ன வச்சுக்கிறியா அந்த கண்ணுல? ஓ, அது சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, முதல் தெய்வம் உனக்கு தெரிஞ்சா சொல்லு, இல்லன்னா என்ன கேளு, நான் சொல்றேன். ஏய், இந்த அகம் பிடிச்சவளுக்கு கீழே பெண்கள் அடிமையாவே இருக்க கூடாது, பெண்களுக்கு முதலிடம் கொடுக்கணும் தான் என் சரீரத்திலே பாதி சரீரத்தை கொடுத்தேன். அது மட்டும் கிடையாது.